நான் இப்போ வந்து லெக்சர் மோட் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் நம்ம கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஒயிட் போர்டு ஷேர் பண்ண போறேன். நான் இப்போ முதல்ல எடுத்தவொடனே போன கிளாஸ் வந்து ஒரு கொடுத்துருந்தேன். சம்யுக்தாட்சரம் எழுதுறதுக்கு கொஞ்சம் பேர்லாம் எழுதியிருக்கேன், பதில் இல்லாமல் அனுப்பியிருக்கேன். நான் காமனா இங்க என்னோட ஒயிட் போர்டில் இப்போ எழுத போறேன். நீங்க உங்களோட செக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நாம இன்னைக்கு ஒரு 5 லெட்டர் ட்ரை பண்ணலாம், ஒரு டிக்டேஷன் மாதிரி. அதுக்கப்புறமா லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இஸ்லா போட்டு லா உள்ளுக்குள்ளேயே போடுது. நம்பர் 1. நம்பர் 2 இஸ் இட்ய. இட்டு போட்டு ஏவ பக்கத்திலே நெருக்கி தொடர மாதிரி எழுதிடணும். Third one is intra, in, tra, ya. Fourth one is ilme. Ilme. Fifth one is ishtua. Ish. இட்டு உருட்டை எழுதிட்டு அதுக்கு கீழேயே வாவ போட்டு உருட்டை எழுத்துல பக்கத்துலயும் போடலாம், கீழேயும் போடலாம். ஸோ இதுல வந்து பக்கத்துலயே போடணும், கீழே போடணும். 6th one is இச்சு. ஃபர்ஸ்ட் சேல பாதி, செகண்ட் சே போட்டு ஹலந்து தான் போட்டாகணும், வேற வழி இல்லைங்க. இச்சு வா. இந்த செகண்ட் சேக்கு மட்டும் மேக்சிமம் பக்கத்துல தான் போடுவோம், உருட்டை எழுத்தா இருந்தாலும். சே மாதிரி வரும்போது எழுத்த பக்கத்துல கீழேயே எழுதணும். 7th one is இர்இத்ய. அர்த்தியம் பாருங்க, முதல்ல இர எழுதினோம் ரேஃபா மேல, இக்திய. நெக்ஸ்ட் ஒன் இர்மே. இர் இம் ஏ. முதல்ல இர தான் போட்டணும், இரு இம் ஏ. 9th one is கிரயா. கிரா ராவ ஃபுல்லா எழுதி ராவ இப்படி கோடு போடணும். யா கிரயா. 10th one is இம் ய. இம் அது பக்கத்திலே தொட்டு பாதி முறை ய. ஸோ ஒர்க் பண்ணவாலா நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம், பண்ணாதவாலும் எழுதிக்கலாம். எழுதிட்டு அப்புறமா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஒரேடியா சம்யுக்த தான் கரெக்ட். ஆக்சுவலி எனக்கு திரும்ப திரும்ப டைப்போ எரர் வருது. சம்யுக்த, சம்ஸ்கிருதம் மாதிரி. சம்யுக்த இஸ் த கரெக்ட். சயுக்தன்னு சொல்லுவா சில பேர், சயுக்த அப்படின்னும். சம்யுக்த இஸ் மோர் அப்ராப்ரியேட், சம்ஸ்கிருதம் மாதிரி. ஸோ இது நாம நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்னுடைய ஆன்சர்ஸ். இன்னைக்கு ஒரு 5 சம்யுக்த அக்ஷரம் நீ ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாவே கொடுக்குறேன் நான், டெஸ்டா இருக்கிறதுனால. லாஸ்ட் பேஜ் திருப்பிக்குங்கோ, இன்னைக்கு டேட் போட்டுக்குங்கோ. நம்ம 1 to 5 5 கொடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு 5 minutes. இப்ப கொடுக்கறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா கொடுக்குறேன், ஏன்னா உடனே எழுதுறேன்லயே யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாத. போர்டு ரப்பிங் கொஞ்சம். Number 1. ig plus e plus a. அதுல கடைசி ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும். இ அவையான்னு இக்க பாதி எழுதணும். எப்படி எழுதணும்னு யோசிச்சு எழுதணும். பின்னாடி 1ல முடிஞ்சா அந்த 1 விட்டுணும்னு சொல்லியிருக்கேன். உருட்டை எழுத்துனா செகண்ட் சா மட்டும் கீழே வரும், பாக்கி எல்லாம் பக்கத்துல எழுதுவோம். ரெண்டு பக்கமும் இருக்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் கா மாதிரினா ஒரு சைடு மட்டும் எழுதணும். இத்து இப்பு ஆ. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன்
இக்கு இம் அ. Fourth one. Ish. E. A. சரி, அவ்வளவுதான் இருக்கு. இது 4 போரும். இந்த சேர்த்து எழுத்து எப்படி வரும்னு எழுதுங்கோ. நான் ஒரு 1 minute டைம் கொடுத்து ஆன்சர் எழுதுறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிறத ஒன்னா சேர்த்துக்கணும். எழுதுறேன். இப்ப இக்கு ஈயால இக்குல வந்து பாதி இந்த மட்டும் எழுதணும். இ பிளஸ் இக்ய. இதுல இப்பு பிளஸ் பா இத்து பா இத்து அந்த ஒன்ன விட்டுடணும். பா இம் பிளஸ் மேப் பின்னாடி போட்டுருக்கோம். இந்த இக்குல பாதி எழுத்து ஒண்ணுக்கு கூட வர வரைக்கும் எழுதணும். இந்த கோட்டுக்கு என்னென்ன பக்கம் இருக்குது விட்டுடணும். ஷிஷ்யே அப்படிங்கிற எழுத்து இஷ வந்து இது ஒன்னு விட்டுட்டு இதை மட்டும் போட்டுக்கிறோம். இ பிளஸ் ஏ. சோ 2 பக்கமும் எழுத்து இருந்தா அந்த கோட்டுக்கு ஒரு பக்கம் மட்டும் எழுதுறோம். 1ல முடிஞ்சதுன்னா 1 விட்டுடுறோம். உருட்டு எழுத்து 1 கொடுக்கல. சரி, நாளைக்கு கொடுக்குறேன். சோ நீங்க செக் பண்ணிக்கலாம். எழுத்து கூட்டுறது, இது எழுத்தா எழுதினா புரியாத மாதிரி இருக்கும். ஒரு பதத்துல அந்த எழுத்து வந்தாதான் சித்த புரியுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 வார்த்தைகள் சம்யுக்த அக்ஷரம் வர மாதிரி வார்த்தைகளை கொடுத்துட்டு நான் இன்னைக்கு லெசன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சம்ஸ்கிருத பாலாதர்ஷால நம்பர்ஸ் இன்னும் சொல்லி கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாள் நல்லா இருக்காது, நல்ல லெசன் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். 4th one வந்து இஷ்யே. இஷ்ல வந்து பாதி எழுதுறோம். அந்த ஒன்ன விட்டுட்டு இ பிளஸ் ஏ வந்து ஏ எழுதுறோம். டவுட் எதுவும் இருந்தா நான் கொஸ்டின் ஆன்சர் மோட் வரும்போது அப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இன்னொன்னு கூட யாரோ நேற்றுக்கு ஞாசம் அப்படின்னா அந்த மீனிங் கேட்டிருந்தா, ஆக்சுவல் மீனிங் என்னன்னா ஞாசம்னா மனசுக்குள்ள மைண்ட்ல டு புட் இன் டு மைண்ட் கம்ப்ளீட்டா அதை பத்தியே நம்ம மனசுல நினைக்கிறது. டிஃபரெண்ட் கான்டெக்ட்ல குருவாயூரப்பனை ஞாசம் பண்ணினா அப்படின்னா சரணாகதி பண்ணினான்னு அர்த்தம். அவளையே ஃபுல்லா மனசுல வச்சுட்டு இந்த மகன்யாசம் அப்படிங்கலாம் சொல்லும்போது ஞாசம்னா பியூரிபிகேஷன். அந்த மந்திர ருத்ரம்லாம் நம்ம சொல்றதுனால பியூரிஃபை ஆகுறோம். மகன்யாசம்னா கிரேட் பியூரிபிகேஷன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஸோ என்ன கான்டெக்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீனிங்ஸ் மாறும். இன்னொன்னும் கேட்டிருந்தா ஒரு சினானிம்ஸ் ஒரு நாள் போன கிளாஸ் நினைக்கிறேன். சினானிம்ஸ்ல வரும்போது ஜெண்டர் சேமா இருக்குமான்னு அன்னைக்கு. ஆனா நான் சொன்ன எக்ஸாம்பிள் தப்பு நினைக்கிறேன். நான் வந்து பத்னி கலத்திரம் 2 எடுத்துக்கணும். பத்னின்னு எடுத்துட்டா அது ஸ்திரீலிங்கம், அதுக்கு சின்னானிம் கலத்திரம் எடுத்துட்டா நபும்சகலிங்கத்துல இருக்கு. பட் எனிவே அது 2 வேற வேற ஜெண்டர். பத்னி ஸ்ரீலிங்கம், கலத்திரம் நபும்சகலிங்கம். எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா இல்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கான்னு நான் கேட்டு சொல்றேன். நான் பெரியவா இருக்கா குரூப்ல. எதுவும் டவுட்னா கொஸ்டின் ஆன்சர் மோட்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச உடனே சொல்றேன், இல்லைனாலும் நான் யார்கிட்டயும் கிளாரிஃபை பண்ணி சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம சம்யுக்த அக்ஷரம் வரக்கூடிய கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம ஒரு வித்யாலயம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? வித்யாலயத்துல யாரெல்லாம் இருப்பா? முக்கிய உபாத்தியாயக, அத்தியாபகாக, கக்ஷியா அப்படிலாம் பார்த்தோம். விஜ்ஞான சிக்ஷிகாலாம், உச்சாரயந்தி, உத்தமாக பாலாக, நித்தியம் பட்டந்தி, சுத்தம் உத்தரம் லிகந்தி, அதெல்லாம் பார்த்தோம். அதுலயே கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஸ்கூல்லயே வித்யாலயத்திலேயே ஒரு உத்தியானம்னா ஒரு கார்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். உத்தியானம் எப்படி எடுத்துன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இத்தியாங்கிறது இந்த தேர்ட் இது பிளஸ் யா. இது மாதிரி எழுத்து எழுதும்போது நான் சொல்லியிருக்கேன், இது 2 இது யா கூட சேர்ந்தா கூட்டு எழுத்து. உத்தியானம் இந்த தாலேதே எடுத்துன்னு உத்தியானம். ஆக்சுவலி இந்த தியாங்கிறது இது பிளஸ் யா. அந்த தாவை எழுதி அங்கேருந்தே யாவை கொண்டு போறோம். இன்னைக்கு எழுத ஃபர்ஸ்ட் வேர்டு உத்தியானம். அந்த உத்தியானம் அந்த கார்டன் எப்படி இருக்கு
ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும்னு வச்சுக்கலாம். சுந்தரம் உத்தியானம். சுந்தரம் அதுல என்ன கூட்டு எழுத்து வருதுன்னு பார்க்கலாமா? சுந்தரம் இந்த சுந்தரம் சு இப்படி எழுதிடுவோம். நால பாதி இந்த தான் நமக்கு இப்ப சுந்தரம் உத்தியானம். நல்ல அழகான கார்டன். ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி. அப்ப யாராவது முக்கியமா அதிதி வருவா இல்லையா? சீஃப் கெஸ்ட். முக்கியாதிதி. இக்கு காலபாதி யா முக்கியா திதிஹி. முக்கிய அதிதிஹி வச்சுக்கலாம். முக்கிய அதிதிஹி. அதிதிஹி. அதிதினா கெஸ்ட். இங்க முக்கியதான் நமக்கு கூட்டு எழுத்து. முக்கிய தீதி. அந்த என்ன பண்ணுவா? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேன்னா பிளாக் ஹாய்ஸ்டிங் இருக்கும். துவஜாரோகணம் நம்ம கோவில் எல்லாம் கூட பண்ணுவோம் இல்லையா? துவஜாரோகணம். துவஜாரோகணம். சாரி, இடம் போறல, நான் திரும்பி எழுதுறேன் வேற இடத்துல. உத்தியானத்தை அழிச்சிட்டு எழுதுறேன். துவஜாரோகணம். துவஜ ஆரோகணம். ஆரோகணம்னா தெரியும், மேலே ஏறுறது. அவரோகணம்னா இறங்குறது. சரிகம பதினெசா ஏறிண்டே போவோம். இறங்கு. ஆரோகணம் அவரோகணம் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். துவஜ ஆரோகணம் அப்படின்னா பிளாக் ஹாய்ஸ்டிங். சேர்த்து எழுதும்போது துவஜாரோகணம்னு எழுது. அப்ப என்ன பண்ணுவா? துவஜாரோகணம் பண்ணும்போது தேசபக்தி கீதம் பாடுவா. தேசபக்தி கீதம். இந்த பக்தி இக்தி தான் நமக்கு கூட்டு எழுத்து. தேச பக்தி போர்த் ப இக்த இக்தி பக்தி. இக்தா எழுதிட்டு தீ மாதிரி கொம்பு அடிக்கணும். தேசபக்தி கீதம். தேசபக்தி கீதம். வேற என்ன பண்ணுவா? சின்ன பொண்கள்லாம் இருந்தா நாட்டியம் ஆடுவா. நிருத்தியந்தி. நிருத்தியம். நிருத்தியம்னா நாட்டியம். நான் போட்டு இத்திய நிருத்திய. இந்தி. இந்தி வரணும்னா சொன்னானே, இன்னும் நடுவுல போட்டுட்டு தீய வந்து உள்ளுக்குள்ள தான் அந்த இன்ன போடணும். நிருத்தியந்தி. நம்ம கூட்டு எழுத்து வர்ற மாதிரி இன்னைக்கு ஒரு 6 வேர்டு எழுதிருக்கோம் நினைக்கிறேன். உத்தியானம் அப்படின்னா தோட்டம். சுந்தரம் அழகான. முக்கியாதிதிஹி. முக்கியாதிதினா சீஃப் கெஸ்ட். துவஜாரோகணம். சரி, புரியணும்னா துவஜ ஆரோகணம்னு பிரிச்சுட்டா உங்களுக்கு புரியும். சேர்த்துதான் சொல்லுவோம் துவஜாரோகணம்னு கோவில் எல்லாம் சொல்லுவோம். தேசபக்தி கீதம். நிருத்தியந்தி. நான் டைம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எழுதுறதுக்கு. கூட காப்பி. இந்த வேர்டெல்லாம் சொல்லிண்டே ஒவ்வொரு லெட்டரா சொல்லிண்டே துவ இத்துவ துவ ஜா அப்படி சொல்லிட்டே எழுதினேன்னா அந்த எழுத்து நல்லா அபியாசம் ஆகும். கூட்டு எழுத்து ஓரளவுக்கு வந்து நாம ஒரு நாளைக்கு 5 எக்ஸ்ட்ராவா படிக்கலாம் படிக்கும்போது. இன்னைக்கு நாம வந்து ஆக்சுவலி நானு சம்ஸ்கிருத பால ஆதர்ஷத்துக்குள்ள போக போறோம். இப்ப பிரதமः பாடः. நான் ஷேர் பண்றேன். உங்ககிட்ட PDF இருக்கும். புக் இருக்கிறவா புக் கையில எடுத்துக்கலாம். I have shared the screen actually.
ஸோ பார்த்தா தெரியும் சம்ஸ்கிருத பால ஆதர்ஷக. இது வரைக்கும் நம்ம இந்த புக்கு முன்னாடி இந்த பேஜஸ்ல நான் நம்பர் மட்டும்தான் சொல்லலை, பாக்கி எல்லா சம்யுக்த அக்ஷராணி வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இங்க இருக்கிற சம்யுக்த அக்ஷராணி இல்லாம நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ரைட் சைடு இருக்க ஆன்சரை மறைச்சிட்டு நீங்க எழுத ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அபியாசம் ஆயிடும். நம்பர்ஸ் மட்டும் நான் கிளாஸ் முடியும் போது சொல்றேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரதமக பாட்டக எல்லாரும் நான் கவனிச்சிங்கோ. நம்ம அப்புறமா நான் மோட மாத்திட்டு எல்லாரையும் வாயை விட்டு படிக்க சொல்றேன். பிரதமக பிர எப்படி எழுதிருப்பாருங்க, பா போட்டு ஒரு கோடு போட்டிருக்கு. பிர த செகண்ட் த பிரதமக பாட்டக ஃபர்ஸ்ட் லெசன். படம் போட்டிருக்கு, அஜக இருக்கு, இப்ப இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிட்ட ரீட்டா பாத்துக்கலாம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் 3 லிங்கம் இருக்கு. புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். இந்த லிங்க பேதம், அதாவது இந்த என்ன ஜெண்டர்னு டிஃபரன்ஷியேட் பண்றது லிங்க பேதம், அது அர்த்தத்தை பொறுத்து கிடையாது. இப்ப நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா மேஜை, நாற்காலி அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உயிர் இல்லாது, தலைவின் பால்ல போயிடும். ஆண் பால் பெண் பால்ல வராது. ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. உச்சாரணத்தை பொறுத்துதான் என்ன முடியறது, முடியற வார்த்தை. இப்ப அஜக அஜ அப்படின்னு சொன்னேன்னா ஆல முடியறது, அகாரத்துல முடியறது. சோ அகாராந்தக அப்படின்னு சொல்லுவோம். மாலா அப்படின்னா ஆல முடியறது, ஆகாராந்தகன்னு சொல்லுவோம். நதி அப்படின்னா ஈல முடியறது, இகாராந்தக. அகாரம், இகாரம், உகாரம், சகாரம், மக்காரம் அப்படி சொல்றோம் இல்லையா, அது எதுல முடியறதோ அந்த காரம். அஜக அப்படிங்கிறது அகாராந்தக. மாலா அப்படின்னா ஆகாராந்தக. நதினா ஈகாராந்தக. புஷ்பம் அப்படின்னா மகாராந்தக. நார்மலா கொஞ்சம் பேசிக் லெசன்ஸ்ல நாம பார்த்தோம்னா புல்லிங்க சப்தம் எல்லாம் அகாராந்தகாவா தான் இருக்கும். புல்லிங்க சப்தக எல்லாமே அகாராந்தக. ஃபார் எக்ஸாம்பிள் ராமக, கிருஷ்ணக, கோவிந்தக, பாலக, முகுந்தக, விருக்ஷக, அஜக, கஜக, விகாசக, தேவாலயக, வித்யாலயக, இது எல்லாமே புல்லிங்க சப்தம். அது அர்த்தம் பார்க்க கூடாது. தேவாலயகன்னா ஐயோ கோவில்னு சொல்றாலே அது போய் புல்லிங்கம்னு சொல்றாள்னு. அகால முடிஞ்சாலே அது புல்லிங்க சப்தம் நார்மலா. அது மட்டும்தான் இல்லை, இன்னும் நிறைய அந்தம்லாம் இருக்கு. பட் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர எதுல முடியலாம், குரில் இ, ஹரிஹி, ரவிஹி, கவிஹி அப்படியும் முடியலாம். அக்னிஹி, இ குரில் இகாராந்தக புல்லிங்க சப்தமும் இருக்கு. குரில் இ தெரியுதா? ஹரிஹி, ரவிஹி, முனிஹி, அக்னிஹி, கபிஹி. கபினா குரங்கு, கவினா கவிதையெல்லாம் எழுதுறவர். இதெல்லாமே குரில் இகாராந்த புல்லிங்கமும் இருக்கு. அது தவிர அடிக்கடி வரக்கூடியது உகாராந்தம். குருஹு அப்படின்னு இருக்குல்ல, விஷ்ணுஹு, பானுஹு, பாஹுஹு. பாஹுனா ஷோல்டர், பாஹுபலின்னு சொல்றோம் இல்லையா, தோல் வலிமையுடையவன். பாஹுஹு. பந்துஹு, பந்துனா சொந்தக்காரா சொல்றோம் இல்லையா. சத்ருஹு, சத்ருனா எதிரி. ரிப்புஹு, ரிப்புனாலும் எதிரிதான். இது மாதிரி ஊல முடிகிற புல்லிங்கம் வரலாம். ஸோ புல்லிங்கம்னா அகாராந்தக, இக்காராந்தக, உக்காராந்தக, இது 3 தான் மெயினா வரும். பட் அகாராந்தம் தான் நம்ம மேக்சிமம் நம்ம பார்ப்போம். ஸ்திரீலிங்கம் அப்படின்னு எடுத்துட்டா ஆகாராந்தக. பாலா, லதா, மாலா, கலா, புஷ்பா, அது மாதிரி சீதா, ரமா, ஷாலா, பாட்டசாலா சொல்றோம் இல்லையா, ஷாலா, பிக்ஷா, லஜ்ஜா. லஜ்ஜானா வெக்கப்படுறது, அதுவும் ஸ்ரீலிங்கம் நவுன்ல வந்தா. பாஷா, பாஷா இஸ் ஆல்சோ ஸ்ரீலிங்கம். சம்ஸ்கிருத பாஷா இஸ் ஸ்ரீலிங்கம். க்ஷமா, மன்னிப்பு இருக்கு பாருங்க, அதுவும் ஸ்ரீலிங்கம். குஹா, குக, சாயா அப்படின்னா நிழல். இதெல்லாம் ஆல முடியாது. ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் சப்தம். ஈலையும் முடியும் மேக்சிமம் ஸ்ரீலிங்கம். ஆ இல்லைன்னா ஈ. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ் பேர் எதே சொல்லி பார்த்தாலும் எதிர் ஆ இல்ல ஈல தான் முடியும். ஈ பாருங்க, தீர்க்கமி. குறிலி நம்ம ரவி கவி எல்லாம் சொன்னது குரில், கிறிஸ்துவம், அதெல்லாம் புல்லிங்கத்துல வருது. தீர்கை, கௌரி, காளி, ஜனனி, ஜனனினா அம்மா, தேவி, வாணி, சகி ஃப்ரெண்ட், பகினி சகோதரி,
பத்னி மனைவி. குமாரி, குமாரினா யௌவனத்துல இருக்கிற பொண்ணு. இது மாதிரி ஈல முடியறதெல்லாம் ஸ்திரீலிங்கம். இப்ப நம்ம பார்த்தோம் அகாராந்த புல்லிங்க சப்தம் வரும், ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் வரும், ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் வரும். நபும்சகலிங்கம் மகாராந்த நபும்சகலிங்க சப்தம் உங்களுக்கு அது நிறைய தெரியும். பழம், புஷ்பம், சித்திரம், வாகனம், ஞானம், புஸ்தகம், துவாரம், துவாரம்னா கதவு, லலாட்டம், லலாட்டம்னா நெத்தி, லலாட்ட பாடேன்னு சொல்லுவோம். முகம், முகம்னா வாய்க்கும் முகம் தான் பேரு, மூஞ்சிக்கும் முகம் தான் பேரு. பத்திரம், இதெல்லாம் இம்முல முடிகிற மகாராந்த நபும்சகலிங்க சப்தாகா. நம்ம மெயினா பார்க்க போறது அகாராந்த புல்லிங்க சப்தம், ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம், மகாராந்த நபும்சகலிங்க சப்தம். நபும்சகலிங்க சப்தம், நபும்சகலிங்க சப்தம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதை பேஸா மனசுல வச்சிருந்து இப்ப நம்ம வரக்கூடிய எல்லா சப்தங்களும் நான் சொல்றேன் அகன்னு முடிஞ்சாலே புல்லிங்கம், அர்த்தமே தெரிய வேணும். தெரிஞ்சிருந்தா நல்லது, தெரியாமே லிங்கத்தை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இங்க வந்தா பாக்கலாம், இங்க படிக்கலாம். முதல்ல கொடுத்திருக்க வேர்ட்ஸ் அ ய இம். அயம் அஜக. அயம் அஜகனா இது ஆடு. அயம்னா இது. அயம்னா ஆனா இதுன்னு சொல்ல மாட்டோம், இது புல்லிங்க சப்தம், இவன் அப்படி சொல்ற மாதிரி. பக்கத்துல அயம் கஜக கொடுத்துருக்கு. இல்ல நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங், நேத்திக்கு ஒருத்தர் கேட்டா ஒரு இடத்துல மா வந்து இம்ம வந்து மா போட்டு ஹலந்து போட்டு இன்னொரு இடத்துல மேல புள்ளி வச்சுமே. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். இந்த இம்முக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வேர்டு பாருங்க, அஜகால ஸ்வராட்சரம் வந்திருக்கு. அந்த ஸ்வராட்சரம் வந்தா மா போட்டு ஹலந்து போடணும் அந்த இம்ம. அதே ரெண்டாவதுல பார்த்தா அயம் கஜகால க வந்து வியஞ்சன அக்ஷரம், கக்காக்கு கீழே வருது. வெஞ்சனம் வந்தா அங்க மா போடக்கூடாது, மேல புள்ளியா வைக்கணும். சரியா? அந்த இம்மு போடும் போதே ரெண்டு விதமா போடலாம். மா போட்டு ஹலந்து போட்டாலும் இம்மு தான், மேல புள்ளி வச்சாலும் இம்மு தான். பட் எப்ப மா போட்டு புள்ளி வைக்கணும்னா ஒரு சென்டென்ஸோட முடிவுல அந்த வார்த்தை இருந்தா, இல்லைன்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி வர்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்வரமா இருந்தா அதை மா போட்டு ஹலந்து போடலாம், இல்லைன்னா மேல புள்ளி வைக்கலாம். சோ அயம் அஜக இது ஆடு, அயம் கஜக இது யானை. அடுத்தது பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா, மாலா, சிறுமி, மாலா, ரெண்டுமே ஆகாராந்த ஸ்ரீலிங்கம். அதனால அயம் சொல்லக்கூடாது, இயம் பாலா, இவள் பாலா. அது இவன் சொன்னோம் இல்லையா, இவள் கிட்ட இருக்கா, இவள் பாலா, இயம் மாலா. நம்ம தமிழ்ல சொன்னா இது மாலைன்னு சொல்லுவோம், ஆனா சம்ஸ்கிருதத்துல இவள் மாலை அப்படின்னு சொல்லுவோம். இயம் பாலா, இயம் மாலா. அடுத்தது பாத்திரம், நேத்திரம் ரெண்டு இருக்கு. அது ரெண்டு இம்முல முடியுது. சோ அது மகாராந்த நபும்சகலிங்கம். அதனால அதை சொல்லும் போது அயம் சப்தத்தோட நபும்சகலிங்கம் இதம் பாத்திரம், இதம் நேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நாம பார்த்திருக்கோம், புல்லிங்க சப்தம்னா அயம்னு சொல்றோம், ஸ்ரீலிங்க சப்தம்னா இயம்னு சொல்றோம், நபும்சகலிங்க சப்தம்னா இதம்னு சொல்றோம். அயம் இது புல்லிங்க சப்தம், இயம் இது ஸ்ரீலிங்க சப்தம். இது கூட வச்சுக்கலாம். அயம்னா இவன், இவன், இயம்னா இவள், இதம்னா இது, இவன் இவள் இது அப்படின்னு வச்சுக்கலாம். அயம் இயம் இதம். சோ புல்லிங்கம்னா அயம், ஸ்ரீலிங்கம்னா இயம், நபும்சகலிங்கம்னா இதம். இவ்வளவுதான் இந்த லெசன். ரொம்ப குட்டி லெசன் தான், நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. லிங்க பேதம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு லிங்கத்துக்கும் இவன் இவன் என்ன யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் நானு. அயம் அஜக இது ஆடு, அயம் கஜக இது யானை, இயம் பாலா இவள் சிறுமி, இயம் மாலா இது மாலை, இதம் பாத்திரம் இது பாத்திரம், இதம் நேத்திரம் இது கண். நயனம்னு சொல்லலாம், நேத்திரம்னு சொல்லலாம். கண்ண நயனம்னு சொல்றது தான், நேத்திரம் சொல்றது கரெக்ட் தான், ரெண்டும் சரியான விடுதான். இதுல பாத்துக்கலாம், இந்த அஜக கஜக பாடத்துல பிரஷ்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கா. கேள்விதான் கேட்டிருக்கா. ஒரு காவும் காவும்
நம்பர் 1, 3 and 4 நமக்கு கொஸ்டின்ஸ். நம்பர் 2ங்கிறது நம்ம படிக்கிறதுக்காக மனப்பாடம் பண்றதுக்காக ஒரு டேபிள். சம்ஸ்கிருதத்துல பார்த்தா இந்த பாலாதர்ஷன் முடியறதுக்குள்ள நீங்க ஒரு 10-15 டேபிள் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான். அந்த டேபிள் தெரிஞ்சுட்டா அப்படியே நம்ம கிடுன்னு டக்குன்னு ரூல எழுதிட்டே போகலாம். பார்க்கலாம். பிரதம பிரச்சனை ஐஎம் கஹான்னு கேட்கிறா. செகண்ட் கேள்வி பாருங்க, இயம் கா. தேர்ட் கேள்வி இதம் கிம். ஐயம் கஹனா இவன் யார் அப்படின்னா அது புல்லிங்க ஆன்சர் தான் சொல்லணும். இயம் கா. நல்லா கவனிங்க, ஐயம் இவன் வரும்போது கஹன்னு கேட்டிருக்கா. சரி, ஐயம்க்கு கஹ கேட்டிருக்கா. இயமுக்கு கா, ஏன்னா ஸ்திரீலிங்கம் வந்துடுறது இல்லையா இயம், அதனால ஆல முடியும், கான்னு கேட்டிருக்கா. இதம் இது நபும்சகலிங்கமா இருக்கனால கிம், இம்முல மேல முடிகிற மாதிரி கேட்டிருக்கா. அயம் கஹ அப்படின்னு கேட்டா நீங்க அயம் அஜகான்னு சொல்லலாம், அயம் கஜகான்னு சொல்லலாம், இல்ல நீங்க புல்லிங்க சப்தம் என்ன வேணா சொல்லலாம், அயம் ராமக சொல்லலாம். ஆனா புல்லிங்கமா இருக்கணும். யாரை காட்டி யாரையாவது காட்டி கேட்டா, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு டம்ளரை காட்டி கேட்டா ஐயம் சஷகஹ, இல்ல ஒரு ஸ்பூனை காட்டி கேட்டா ஐயம் சமஷஹ, இல்ல ஒரு சாக் பீஸ காட்டி கேட்டா ஐயம் சுதா கண்டக. சுதைன்னு சொல்லுவோம் இல்லையா சுண்ணாம்பு, சுதா கண்டக. இல்ல ஒரு கருங்கல்ல காட்டி கேட்டா ஐயம் ஷிலா கண்டக. ஷிலா சிலை பண்றதுக்கு யூஸ் ஆகிற கல்ல, அதுல கண்டம், அதுல ஒரு போர்ஷன். ஏதாவது ஒரு புல்லிங்க சப்தம் தான். ஐயம் பாலக, ஐயம் சாத்திரக. பாலகனா சின்னவன், சின்ன பையன். சாத்திரகனா ஸ்டூடெண்ட். ஐயம் சிக்ஷகஹ, சிக்ஷகனா டீச்சர். என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு படத்தை காட்டி கேட்டா அது என்னன்னு சொல்லணும், காட்டலைன்னா ஏதாவது புல்லிங்க சப்தம் சொல்லணும். இயம் கா, இவள் யார். நம்ம பாடத்துல இருந்து பதில் சொல்லணும்னா பாடத்துல 2 இயம் பாலா சொல்லலாம், இல்லைன்னா இயம் மாலா சொல்லலாம். இயம் பாலா இல்லைன்னா இயம் மாலா அப்படின்னு சொல்லலாம். அது இல்ல ஜெனரலா இயம் கா அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு ஃபெமினைன். இயம் மகிழா, இயம் சிக்ஷிகா, இயம் அத்தியாபிகா, இயம் சேவிகா, இயம் ரமா, என்ன வேணா சொல்லலாம். இப்ப நான் கொஞ்சம் ஸ்ரீலிங்க சப்தம்லாமும் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்க போறேன் வொக்காபுலரி பில்ட் பண்றதுக்காக. முதல்ல இந்த லெசன் இதை ஷேர் பண்ணி பார்த்தேன். இதம் கிம், இது என்னன்னு கேக்குறா. சோ லெசன்ல கிம் இதம் சப்தம் என்ன வந்திருக்கு, 2 நபும்சகலிங்கம் தான். இதம் பாத்திரம், இதம் நேத்திரம். புக்ல இருந்து சொல்லணும்னா இதம் பாத்திரம் இல்ல இதம் நேத்திரம் தான் சொல்ல முடியும். ஜெனரலா இதம் கிம்னு உங்க கண்ணை பார்த்து கேட்டா இதம் நேத்திரம்னு சொல்றோம். நம்ம நெத்தியை தொட்டு கேட்டா இதம் லலாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாயை தொட்டு சொன்னா இதம் முகம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு புஷ்பத்தை காட்டி கேட்டா இதம் புஷ்பம், இதம் பாத்திரம். அது நீங்க அடிக்கடி இந்த இதெல்லாம் பண்றவா வந்து பித்ருக்காரியம் பண்றவா இதம் தத் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஜலபாத்திரம் கொடுக்கும்போது அந்த இதம் பாத்திரம்லாம் நிறைய நீங்க ஃபெமிலியரா யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் நிறைய. இதம் புஷ்பம், இதம் பத்திரம், அது மாதிரி என்ன வேணா நபும்சகலிங்க சப்தம் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயம் எழுதி கஹா இருக்கிற இடத்துல புல்லிங்க சப்தம் ஏதாவது எழுதணும். இயம் எழுதிட்டு கா இருக்கிற பிளேஸ்ல ஏதாவது ஸ்ரீலிங்க சப்தம் எழுதணும். இதம் எடுத்துட்டு கிம் இருக்கிற இடத்துல ஏதாவது நீங்க நபும்சகலிங்க சப்தம் எழுதணும். செகண்ட் ஒண்ணு பார்க்கலாம். இதம் சப்தஸ்ய லிங்கத்ரயேபி பிரதமா விபக்தி ரூபாணி. இந்த டேபிள் இந்த லெசன்ல நம்மளை மனப்பாடம் பண்ணிக்க சொல்லுது. இதம் சப்தம், இதம்ங்கிற சப்தத்துடைய லிங்கத்ரயேபி, அந்த எஸ் மாதிரி போட்டிருக்குல்ல, அதை வந்து ஆனு ப்ரொனவுன்சியேஷன் பிரிச்சா லிங்கத்ரயே அப்படின்னு பிரிச்சா ஆவ சொல்லலாம். சேர்க்கும் போது ஆவ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஆவகிரக சின்னகம்னு பேர் இருக்கு. லிங்கத்ரயேபி 3 லிங்கத்துக்கும் பிரதமா விபக்தி ரூபாணி. விபக்தினா என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் விபக்தின்னு நினைச்சுக்கலாம். பிரதமா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். அப்ப அந்த லெசன் வரைச்சு சொல்றேன். புல்லிங்க சப்தத்துல பார்க்கலாம். ஏக வச்சனம், ஒரே ஒருத்தர் இருந்தா அயம், அயம் பாலகக, ஒரு பையன் இருந்தா.
2 பேர் இருந்தா இமௌ பாலகௌன்னு சொல்லுவோம். பயப்படாதீங்க, அடுத்த லெசன்ல நான் வருது. இப்ப நம்ம ஐஎம்இஎம் தான் படிச்சிருக்கோம், இருந்தாலும் டேபிள் இருக்கிறதுனால நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இப்ப தெரிஞ்சாக்கும். 2 பேர் இருந்தா இமௌன்னு சொல்லுவோம். நிறைய பையனுங்க இருந்தா இமே பாலகாஹான்னு சொல்லுவோம். ஐயம், இமௌ, இமே. ஒரு பையன், 2 பையனுங்க, நிறைய பையனுங்க. புல்லிங்கம். ஸ்ரீலிங்கத்துல பார்த்தா ஒரே ஒரு ஸ்ரீலிங்கம் இருந்ததுன்னா இயம். 2 பேர் இருந்தா இமே. நிறைய பேர் இருந்தா 3 and above இமாஹா. இயம், இமே, இமாஹா. நபும்சகலிங்கம் தான் 1 இருந்தா இதம் ஏகவச்சனம், 2 இருந்ததுன்னா இமே த்விவச்சனம், 3க்கு மேல இருந்தா பகுவச்சனம் இமானி. சோ இந்த டேபிள்ல நம்மளோட இது குருகுல பரம்பரை எப்படின்னா நம்ம மனப்பாடமா கிடுகிடுன்னு ஒப்பிப்போம் திரும்பி திரும்பி. அயம் இமௌ இமே, இயம் இமே இமாஹா, இதம் இமே இமானி. டெய்லி இதை நம்ம ஒரு 5 தடவை சொல்லிட்டே இருந்தா அடுத்த கிளாஸ்க்குள்ள இது மனப்பாடம் ஆயிடும் இந்த டேபிள். இன்னொரு 10 கிளாஸ்க்கு 10 டேபிள் படிக்க போறோம். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான், இந்த டேபிள் நல்லா தெரிஞ்சா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பிகம்ஸ் வெரி ஈஸி. அயம் இமௌ இமே, இயம் இமே இமாஹா, இதம் இமே இமானி. இது எல்லாமே இதம் சப்தம் தான். அயமுமே இதம் சப்தம் தான் சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிற 9 இதம் சப்தத்தினுடைய வேற வேற வச்சன ரூபம். மூணாவது क्वेश्चन பார்த்தா இதம் சப்தஸ்ய ரூபைஹி வாக்யானி பூரயத. இதம் சப்தஸ்ய மேல இருக்கிற 9 சப்தம் இருக்கு இல்லையா, இதம் சப்தம், அந்த சப்தத்தினுடைய ரூபங்கள் 9 ஃபார்மை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற வாக்கியங்களை கம்ப்ளீட் பண்ணுங்கோ. வாக்யானி பூரயத. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அஸ்வஹ. அது என்ன முடிஞ்சிருக்கு, அகல முடிஞ்சிருக்கு, அதனால புல்லிங்கம். சோ அதனால அயம் அஸ்வஹ அப்படின்னு எழுதும். செகண்ட் ஒன் பாருங்க, டாஷ் விஸ்வம். கீழே இருக்கு நம்பர் 2. நான் நம்பர் சொல்லாதனால உங்களுக்கு தெரியாது, சம்ஸ்கிருத லெட்டரா இருக்கு. நம்பர் இது முடிஞ்சவனே சொல்றேன். கீழே இருக்கு நம்பர் 2. டாஷ் விஸ்வம். இம்முல முடிஞ்சிருக்கு, மகாராந்தம், அதனால இது நபும்சகலிங்கம். அதனால இதம் விஸ்வம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 3 பண்ணுவோம் பக்கத்துல ரைட் சைட்ல. டாஷ் ஜிஹ்வா. ஜிஹ்வானா நாக்கு. டாஷ் ஜிஹ்வா. ஆல முடிஞ்சிருக்கு. So this is ஸ்ரீலிங்க சப்தம். அதனால அந்த டாஷ்ல என்ன ஃபில் பண்ணுவோம், நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க முன்னாடி. இயம் ஜிஹ்வா. இயம் ஜிஹ்வா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா டாஷ் நாசா. நாசானா மூக். ஆல முடிஞ்சிருக்கு. So you can easily guess. இயம் நாசா. அடுத்தது 5வது ரைட் சைடுல இருக்கு பாருங்க. டாஷ் முகம். முகம் தான் நான் சொன்னேன், முகத்துக்கும் மூஞ்சிக்கும் முகம் தான் பேரு, வாய்க்கும் முகம் தான் பேரு. அது கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இம்முல முடிஞ்சிருக்கு, மகாராந்தகவா இருக்கு, அதனால இதம் முகம். இதம் முகம். லாஸ்ட் ஒன்னு டாஷ் நரக. நரகன்னா மனிதன். நரநாராயணன் கேள்விப்பட்டிருக்கேன், மனுஷன். நரக அகாராந்தமா இருக்கு, அதனால அயம் நரக. அயம் நரக. சோ இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸி தான். அது நம்ம லிங்கத்தை கண்டுபிடிச்சு புல்லிங்கம்னா அயம், ஸ்ரீலிங்கம்னா இயம், நபும்சகலிங்கம்னா இதம் போட்டுருக்கு. இன்னும் மேல போக போக இப்ப இன்னைக்கு நம்ம ஏகவச்சனம் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். வரக்கூடிய லெசன்கள் எல்லாம் த்விவச்சனம் பகுவச்சனம் நாம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல we have used only ஏகவச்சனம், ஸ்ரீலிங்கம், புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம். சோ ஃபோர்த் क्वेश्चन பாத்தீங்கன்னா அக்ஷரம் லிகத. ரொம்ப ஈஸியான அக்ஷரம் தான் கொடுத்திருக்கோம், குணித அக்ஷரம் தான், சம்யுக்த கொடுக்கல பாருங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இத்து பிளஸ் ஆ தா, இக்கு பிளஸ் இ பிளஸ் இம். அப்ப நம்ம இக்கையும் ஈயும் சேர்க்கணும். கி இம் கிம். மேல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 3வது இருக்கு பாருங்க, இதம் கிம். கிம்னா என்ன, இது என்ன.
நம்ம இங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ்க்குலாம் glossary சப்தார்த்த கோஷக கோஷகன்னு கொடுத்துருக்காங்க. சப்த அர்த்த கோஷக. கோஷகன்னா டிக்ஷனரி மீனிங், அர்த்தம்னா தெரியும், அர்த்தத்தினுடைய ஒரு கலெக்ஷன் சொல்றோம். கோஷகன்னா கோஷ தர்ஷனம். டிக்ஷனரி பாக்குறதே சம்ஸ்கிருதத்துல ஒரு பெரிய ஆர்ட், அதுக்குன்னே நிறைய கோர்ஸ்ல வர்றது. இது இங்க கொடுத்துருக்கு கோஷம். அயம், இயம், இதம் மூணுமே இதுன்னு தான் அர்த்தம். பட் அயம் வந்து திஸ் புல்லிங்கம், இயம்னா திஸ் ஃபெமினைன் ஜெண்டர், இதம்னா திஸ் நியூட்டர் ஜெண்டர் நபும்சகலிங்கம். இந்த கஹ கா கிம் கேள்வியில இருக்குல்ல, அயம் கஹ இயம் கா கேட்டிருக்காரு. அந்த கஹ கா கிம் எல்லாமே வாட்டு தான், பட் ஜெண்டர் தான் வித்தியாசம். அஜஹ கோட், கஜஹ எலிஃபென்ட். ஸோ யூ கேன் see எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்கு. மீனிங் தெரியலன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம், அந்த புக்கு நல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ நான் இந்த புல்லிங்க ஸ்ரீலிங்க அபியாசுக்கா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போறோம்னு நினைக்கிறேன் நான். ஈஸியா இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா 2 லெசன் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக தான் இருக்கு லெசன்ஸ், எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் அபியாசம் ஆறதுக்காக கொஞ்சம் நம்ம ஒரு அபியாசம் பண்ணலாம். ஓகே, இப்ப எல்லாரும் உங்க ஸ்கிரீன்ல ஒரு சாக் பீஸ் படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுதா கண்டக, அது மேல எழுதி இருக்கு, பார்க்கலாம். சுதா கண்டக, சுதா கண்டகன்னா இத சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அயம் சுதா கண்டக அப்படின்னு சொல்லுவோம். அயம் சுதா கண்டக. அடுத்தது ஷிலா கண்டக இருக்கு. ஓகே, நான் இது பகுவச்சனம் டீச் பண்ணிட்டு கொண்டு வரேன் இந்த சாப்டர். சோ இன்னைக்கு நாம அயம், இயம், இதம் சப்தம் பிராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ எல்லாரும் உங்க நோட்ல அந்த அயம் சப்தத்தினுடைய ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள நீங்க நல்லா எழுதிக்கோ. இன்னைக்கு கொஞ்சம் புல்லிங்க சப்தம், ஸ்ரீலிங்க சப்தம் அதையெல்லாம் நான் வந்து சொல்றேன். செப்பரேட் பண்றதுக்காக கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்க செப்பரேட் பண்ணுங்க. ஒரு 10-15 வேர்டு கொடுக்குறேன். புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. Then we will go for the question answer section. ஆமா, எழுதுவோம். மிக்ஸ் பாலிகா, ஜெண்டர் மட்டும் எழுதுவோம். சப்தத்தை எழுது. பாலிகானா கேர்ள், அது என்ன ஜெண்டர். புல்லிங்கம்னா இப்படி பூ போடுங்க, ஸ்திரீலிங்கம்னா ஸ்திரீ, நபும்சகலிங்கம் நான் வச்சு இப்படி புல்லிங்கம். வனம், கிருஷ்ணஹ, புஷ்பம், நதி, அஞ்சுக்கும் லிங்கம் மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். பாலிகா இஸ் ஸ்திரீலிங்கம். வனம் மகாராந்த நபும்சகலிங்கம். கிருஷ்ணஹ அகாராந்த புல்லிங்கம். அகாராந்த புல்லிங்கம். புஷ்பம் மகாராந்த நபும்சகலிங்கம்.
புஷ்பம் மக்கா அந்தெல்லாம் எழுத வேண்டாம், நபும்சகலிங்கம் நீங்க எழுதினா போதும். நான் சொல்றேன் உங்களுக்கு. நதி ஈகாராந்த ஸ்ரீலிங்கம். ஸோ கொடுத்துருக்கிறதுல 2 சப்தம் ஸ்ரீலிங்கம், 2 நபும்சகலிங்கம், 1 தான் புல்லிங்க சப்தம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்ப அந்த சப்தத்தை வச்சு அது என்ன லிங்கம்னு ப்ராக்டிஸ் பண்ண தெரியுது. இன்னைக்கு ஹோம்ஒர்க்கும் ஐ வில் ஷேர். இது மாதிரி ஒரு 20-25 வேர்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். இப்ப நாம அயம், இயம், இதம் 3 சொன்னோம் இல்லையா? அயம்னா இவன், அதாவது ஒருத்தன் ஒரு மனுஷன் நம்ம கிட்டக்க இருந்தா இவன் சொல்லுவோம். அவனே தூரக்க இருந்தா என்ன சொல்லுவோம்? சக அப்படின்னு சொல்லுவோம், அவன். அப்புறம் தான் அடுத்த லெசன்ல தான் வருது. ஜஸ்ட் கொஞ்சம் பேர் கியூரியஸா படிக்க ஆரம்பிப்பா இல்லையா, அவளுக்காக சும்மா சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் டீடைல்டா பார்க்க போறோம். சக அயமுடைய அயம்னா இவன், அயம்னா கிட்ட இருக்கிறவன் இவன். இவன் சொல்லக்கூடாது, இது புல்லிங்கன்னு சொல்லும். இந்த அயம நிறைய புக்ல சா கூட யூஸ் பண்ணிருப்பா, சக கூட. ஏ சக சம்ஸ்கிருத பாரதி புக்ல எல்லாம் பார்த்தா நிறைய புக்ஸ் இப்ப மாடர்ன் டெக்ஸ்ட்ல நம்ம ப்ரோஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஏஷா ஏஷக அப்படின்னு யூஸ் பண்ணுவா. 2 ஒண்ணுதான். ஏஷக அயம்னாலும் ஏஷகனாலும் ஒரே அர்த்தம் தான். இயம் இயம்னா இவன். நிறைய புக்ல இயமும் ஏஷா 2 ஒண்ணுதான். நம்ம இந்த புக்ல ஐஎம் இஎம் யூஸ் பண்றோம். சில புக்ஸ்ல ஏஷக ஏஷா யூஸ் பண்ணிருப்பா. 2 அர்த்தம் ஒண்ணுதான், ஒண்ணும் டிஃபரன்ஸ். இதம் சொல்லும் நபும்சகலிங்கத்துக்கு. இதமும் ஏதத். ஏ போட்டா கிட்ட இருக்கிற பொருள், இவன் இவள் இது அப்படின்னு அர்த்தம். அயம் ஏஷா 2 ஒரு அர்த்தம் தான். இயம் ஏஷா 2 ஒண்ணுதான். இதம் ஏதத் 2 ஒண்ணுதான். நம்ம அந்த பழைய டெக்ஸ்ட்ல எல்லாம் ஐஎம் இஎம் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம், மந்திரம் எல்லாம் சொல்ற இடத்துல. இப்ப வரக்கூடிய மாடர்ன் டெக்ஸ்ட் எல்லாம் ஏஷக ஏஷா யூஸ் பண்றது. அதனால ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், 2 ஒண்ணு அர்த்தம். இது அயம் ஏஷக அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்தா இது இதுன்னு என்ன சொல்லுவோம், நம்ம கிட்ட இருந்தா. தூரக்க இருந்தா அதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த அதுக்கு என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு அயம் இயம் இதம் யூஸ் பண்ணுவோம். தூரக்க இருந்தா we are going to use சஹ. ஃபெமினைன் ஜெண்டரா இருந்தா சா. நபும்சகலிங்கமா இருந்தா தத். சோ இது அகல முடிஞ்சிருக்கு, புல்லிங்கம் தெரிஞ்சுக்கலாம். சா அப்படின்னா அது ஃபெமினைன் ஜெண்டர், தத் அப்படின்னா அது நியூட்டர் ஜெண்டர். இதே தான் நம்ம ஈஸியா இப்ப எல்லாம் இருக்க புக்கு இவன் இவள் இதுக்கு ஏஷக ஏஷா ஏதத் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால. பட் நம்ம ஒரிஜினலா யூஸ் பண்ற மந்திரங்கள் அதுலதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த ஏஷக ஏஷா ஏத்தத்துக்கு பதிலா we'll be using அயம் இயம் இதம். இது 2 ஒண்ணுதான். இந்த சக சாதத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ நான் இப்போ ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு ஸ்விட்ச் ஆன் டு த கொஸ்டின் ஆன்சர் மோட். ஏன்னா உங்களையும் நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்க வேண்டியிருக்கு, நீங்களும் எங்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதனால ஸ்டாப் த ப்ராட்காஸ்ட். So I have switched on the question answer session. நீங்க எதுவும் கேட்கறனா கேட்கலாம், நானும் அப்புறம் கொஸ்டின் கேட்கிறேன். சாவித்ரி பகினி, வதத்து பகினி. சாவித்ரி பகினி. Ganesha or Ganesha? How to write that? கணேஷக. கணேஷ ஷேக்கருக்கு வருது இல்ல, ஷா
சிசுஹு அதுக்கெல்லாம் வர ஷ. இந்த 2 போட்டு பக்கத்துல ஒரு 1 போடுவோமே. ஓ ரைட் ரைட். ஓகே ஓகே. Thank you ma'am. 2 மாதிரி ஓகே. ஓகே thank you. ஓகே. விஜய் மோகன் பகினி. விஜய் மோகன் பகினி. விஜய் மேடம். ஹலோ சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. நீங்க எனக்கு இத சேர்த்து எழுதல் கொடுத்திருந்தீங்க இல்லையா? ஆமா. அபியாசம். அதுல செகண்ட் ஒன்னு வித் பிளஸ் இ பிளஸ் ஆ அது எப்படி எழுதணும்னு எனக்கு சொல்லுங்க மேடம். புரியல நீங்க எழுதினது எனக்கு. செகண்ட் ஒன்னா? ஓ வித் இல்ல இட்டு இல்ல இட்டாது இட்டு இட்டு அது சேர்த்து எழுதுறவா? நாட் ஏல வருது. அந்த டாவ போட்டுட்டு டாவ ஃபுல்லா போட்டுடுங்க ஃபர்ஸ்ட் டாவ. சரி. ஏவ வந்து அதுல டச் பண்ணி போடணும் அந்த இட்டுல. ஜாயின் பண்ணி போடணுமா? ஜாயின் பண்ணி தொடரும். நான் இதுல சம்ஸ்கிருத கீபோர்டுல பிரஸ் பண்ணி அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஓகே மேடம். ஓகே மேடம். Thank you. ஓகே. ஜெயஸ்ரீராஜன் பகினி. மேடம் இஷ்டுவா அப்படி கொடுத்தேன் இல்லையா? இட் வா பிளஸ் ஆ கொடுத்தேன். அதுக்கு வந்து நீங்க எழுதி காமிச்சது ஒண்ணு எழுதியிருந்தேன். பட் இன்னொன்னு இஷ்டு வந்து நான் அந்த கோடு போடாம எழுதிட்டு அதுக்கு கீழே டாவ போட்டு பக்கத்துல வா போட்டிருந்தேன். இஸ் தட் கரெக்ட் ஆர் நாட்? இல்ல இஷ்ல வந்து 1ல முடியற லெட்டர் இல்லையா? அது பாதி எழுதணும்னா அந்த 1 எடுத்துடணும். சரி. அந்த 1 அதாவது அந்த ஃபுல் ரவுண்ட் போடக்கூடாது. ஓகே ஃபுல் ரவுண்ட் போட்டு கடைசியில 1ன்னு எண்ட் ஆகுது இல்லையா? 1 கோடு போட்டுருக்கல அது கோட்டை எடுத்துடணும். அதை எடுத்துடணும். ஓகே ஓகே. அதே மாதிரி இச்சுவாவும் ஃபர்ஸ்ட் சேவை பாதியில போட்டுட்டு ரெண்டாவது சேவை ஃபுல்லா போட்டு அதுக்கு கீழே வா போடலாமா போடாதா? இல்ல சாக்கு செகண்ட் சாக்கு நார்மலா பக்கத்துல தான் போடுறது நம்ம. அதனால அது கலந்து போட்டு பக்கத்துல தான் வா போடுவோம். சாக்கு தான் வந்து போடுவோம் மேக்ஸிமம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். அது 2 தான் டவுட் இருக்குது. வரலட்சுமி பகினி. வரலட்சுமி பகினி. மேடம் சொல்லுங்க மேடம். இல்ல இந்த முதல்ல 3 லிங்கமா பிரிக்கிறோம்னு சொன்னீங்க. அப்புறம் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம். இது எதனால அப்படின்னா என்ன? அது எதுக்காக அப்படி பிரிக்கிறோம்? எனக்கு அதுவே புரியவே இல்லை. எனக்கு இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாவே புரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண. கஜக அஜக எல்லாம் சொல்லுதா? இல்ல அந்த லிங்கத்தோட நீங்க சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப சுத்தமா புரியவே இல்லை எனக்கு. அதே மாதிரி அயம் இயம் இதம் எல்லாமே ஒரே மீனிங் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாமே முடியல. நான் சொல்றேன் இப்ப ஒரு லேடி. அப்புறம் இன்னொன்னு இந்த நீங்க எனக்கு வந்து அந்த புல்லிங்கம் அந்த புள்ளி அது வரைக்கும் வருது தெரியறது. கம் வந்து எப்படி அதை நீங்க எழுதுறதுன்னு எனக்கு கொஞ்சம் நீங்க எழுதி காமிச்சிடுறல? புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் அதெல்லாம் எழுதி காமிச்சிடுறல? சம்ஸ்கிருதத்திலேயே எழுதி காமிச்சிருங்க. எழுதுறேன் கட்டாயம் எழுதுறேன். பட் இந்த பாலாதர்ஷக புக் இருக்கு உங்களுக்கு. நீங்க பிடிஎஃப் எடுத்துட்டு இருக்கு வச்சிருக்கேன். அதுல ஆனா கொஞ்சம் கிளியரா இல்ல. நான் இப்ப பிரிண்ட் அவுட் தான் எடுத்திருக்கேன். கிளியரா இல்ல. எழுதி காமிக்கோ. அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி புல்லிங்கம் அது மாதிரி 3 பிரிக்கிறோம் அதெல்லாம கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு சுத்தமா தெரியல எனக்கு அதெல்லாம். ஓகே. இப்ப நம்ம தமிழ்லயே பாத்தீங்கன்னா ஆண் பால் பெண் பால் பலர் பால் பலவின் பால்னு பிரிக்கிறோம் இல்லையா? எல்லாரையும் ஒன்னா. இப்ப அவள் வருகிறான்னு சொல்ல மாட்டோம். அவள் வருகிறாள்னு சொல்லுவோம். அவன் வருகிறான்னு சொல்லுவோம். ஆளுக்கு தகுந்த மாதிரி அது வருகிறதுன்னு சொல்லுவோம். உயிர் இல்லாத பொருள்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு பையன் வரான் அப்படின்னு சொன்னா பையன்றது மாஸ்குலின் ஜெண்டர் இல்லையா? ஒரு பொண்ணுன்னா அது அவளுக்கு வேற மாதிரி சொல்லணும் இல்லையா? ஃபெமினைன் ஜெண்டர். ஓகே ஓகே. அப்ப உயிர் இல்லாத பொருட்கள் அப்படி இல்லாம நம்ம இங்க சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லியிருக்கா? அந்த மீனிங்க வச்சு ஜெண்டர் பிரிக்கிறது கிடையாது. அந்த அர்த்தம் என்ன இருக்கு இல்லையா? முடிகிற லெட்டர் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம 3 ஜெண்டரா வைக்க முடியல. தமிழ்ல பாருங்க அர்த்தம் வச்சு பண்ணா ஆண் பால் பெண் பால் பலர் பால் பலவின் பால் அது மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. பட் அது மாதிரி 5 எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த என்ன வேர்டு எண்ட் ஆறுதோ அதை வச்சு பண்ணினா 3லயே குறைக்கலாம். ரொம்ப அதிகம் பண்ண வேண்டாம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன லெட்டர் எந்த வேர்டுல முடியுறதோ அப்படின்னு அந்த வியாக்கரணத்துல பண்ணிருக்காங்க. அதனால ஒரு வேர்டோட அந்தம் என்னவோ அந்தம்னா எதுல முடியறத. இப்ப ராமகனா மேனா இம்மு பிளஸ் ஆ இல்லையா? அது அகார அந்தம். அகார அந்தம்
அதனால அகாராந்தம்னு சொல்லுவோம். இப்ப மைத்திலி அப்படின்னு வச்சுக்கோங்க. மைத்திலியில வந்து இல்லு பிளஸ் ஈ சேர்ந்துருக்கு, அது ஈல முடியாது, அதனால இகார அந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் டஃப்பா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் இதெல்லாம். டஃப் இல்ல, நம்ம அடிக்கடி நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 கிளாஸ் போன உடனே பேசுறதுக்குன்னு ஒரு அபியாசம் இருக்கு, அது நான் சொல்லலாம்னு இருக்கேன். பட் அதுல நல்லா ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். 1 to 1 பேசினாதான் அது நான் மேல இருக்க வாழெல்லாம் கேட்டுட்டு அது செய்யலாமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம பேசுற மாதிரி அபியாசம் இருந்தா நிறைய வேர்டு கேட்டு நமக்கு பதியும். நான் கேட்டுட்டு அது செய்யறேன். நீங்க திரும்பி ஒரு 4-5 தடவை பார்த்தேன். நான் புதுசா இருக்கும்போது எதுவுமே அப்படிதான் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பழக எல்லாமே ஈஸி தான், ரொம்ப நல்ல லாங்குவேஜ் இது. ஏன்னா எங்க குரூப்ல இருக்கிறவா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பட் எனக்கு வந்து சுத்தமா தெரியாது ஆக்சுவலா. அதனால தெரியாது எனக்கு. கிட்டத்தட்ட 24 பேர் நம்ம குரூப்ல அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிக்கிறா. ஓகே ஓகே. இல்ல அவ மேபி சில பேருக்கு அந்த முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், மேபி ஏதாவது படிச்சிருப்பா. பட் எனக்கு அது கூட தெரியாது, நான் டோட்டலி நியூ டு திஸ். இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். நம்ம இன்னும் நல்லா டைம் இருக்கு, இது பெரிய முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா படிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம். உமா பகினி. ஹலோ. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஜிஃப்வா எழுதினீங்க இல்லையா, அதுல வந்து அந்த தொணக்கால் வந்து தனியா போட்டீங்க. அப்புறம் அந்த நேற்று ஹோம்ஒர்க்ல வந்து இஷ்ட்வா வந்து அந்த வா தொணக்கால் வந்து கீழே போட்டிருக்கீங்க இல்லையா? கீழே தான் போடுவோம். ஜிஹ்வாலையும் வாவை உள்ளே தான் போடுவோம். ஹாக் உள்ளே தான் வாவையும் போட்டு தொணைக்காலையும் போடணும். நீங்க இன்னைக்கு எழுதும் போது தனியா போட்டிருந்தீங்க மேடம். ஜிஹ்வாவா கேக்குறேன் எப்படி? அப்படியா? அப்படிதான் வருமானது தெரியல, அதனால இல்லடா, ஹாக் உள்ளே தான் போடணும். ஓகே ஓகே, உள்ளேதான் போடணும் தொணக்கால் உள்ளேதான். ஆமா ஆமா. ஹா வந்தா அது கூட வர, இஃப் வந்து வந்தா அது கூட தான் போடணும். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. உமா பகினி, உங்ககிட்ட அந்த புத்தகம் இருக்கா? புக் இல்ல மேம், புக்கே கிடைக்கல. ஓகே, போன இப்ப நீங்க அந்த பிடிஎஃப் இருக்கா இதுல உங்களோட மொபைல்ல? பிடிஎஃப் வச்சிருக்கேன். இப்ப பார்த்து படிக்க முடியுமா அந்த லெசனை மட்டும்? 6 சென்டென்ஸ் தானே இருக்கு. ஓகே மேம், 1 செகண்ட் படி. மேம் படிக்கவா? படிங்க மேடம். அயம் அஜஹ, அயம் கஜஹ, அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். இவன் இவன் ஆடு. இல்ல, இதுனே சொல்லுங்க. இது ஆடுனே சொல்லுங்க. இது ஆடு, இது யானை, இயம் பாலா, இவள் பெண், இயம் மாலா, இது மாலை, இதம் பாத்திரம், இது பாத்திரம், இதம் நேத்திரம், இது கண். உத்தமம் உத்தமம், தன்யவாதக. நெக்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இன்னைக்கு அபியாசத்துக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் அனுப்புறேன். அது ஜெண்டர்ல 3 ஜெண்டரா பிரிச்சு நான் ஒரு நிமிஷம் Q&A நான் எண்ட் பண்றேன். பண்ணிட்டு நான் I will share the board example சொல்றேன். ஸோ நான் இப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் நான் போட்டோ அனுப்புறேன். நீங்க அதை பார்த்துட்டு இப்ப 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோ. புல்லிங்கம், ஸ்ரீலிங்கம், நபும்சகலிங்கம். அந்தந்த வேர்டை அந்த கேட்டகரியில நீங்க பிளேஸ் பண்ணலாம். இப்ப புல்லிங்கம் ஃபுல்லா எழுத முடியலன்னா பூ மட்டும் போட்டுக்கோங்க. புல்லிங்கம் அப்படின்னு ஒரு ரோ போட்டுக்கோங்க. ஸ்ரீலிங்கம் அப்படின்னு ஒரு ரோ போட்டுக்கோங்க. நபும்சகலிங்கம் அப்படின்னு ஒரு ரோ போட்டுக்கோங்க. நான் அனுப்புற வேர்ட்ஸ்லாம் சப்போஸ் நான் சாத்திரக அப்படின்னு அனுப்பினா அது இந்த புல்லிங்கத்துல, மாலா அப்படின்னா ஸ்ரீலிங்கத்துல, கந்துக்கம் கந்துக்கம்னா பால் அப்படின்னு அனுப்பினா அது நபும்சகலிங்கத்துல. அது மாதிரி நான் கொடுக்குற வேர்ட்ஸை அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி எழுதுங்க. இந்த லெசன்ல இருக்கிற அபியாசம் இருக்கு இல்லையா, இப்ப நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட.
4 அபியாசம் தான் இருக்கு. திரும்ப ஒரு தடவை பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் சார்ட் எல்லாம் எப்படி உங்களுக்கு படம் காட்டி இன்னும் கொஞ்சம் வெக்கபுலரி பில்டு பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நான் செய்யறேன். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஸ்லோகம் ஷேர் பண்றேன். யாரு படிக்கிறேன் இப்ப? ராமச்சந்திரன். எஸ் ராமச்சந்திரன் மகோதய ஸ்வஸ்தி வாச்சகம் படிச்சேன்னா நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. ராமச்சந்திரன் மகோதய अस्ति वा? प्रजा परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः यो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. सर्वेषां धन्यवादः. மேடம் இந்த ரெக்கார்டட் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? நீங்க ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல இது பண்றேன்னு இல்லையா, அது எப்ப பார்க்கலாம்? நீங்க நம்மளோட குரூப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப் அதை கிளிக் பண்ணிடலாம். அது நீங்க கிளாஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் 5 கிளாஸ் புரியல நீங்க சொல்றது. இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, நான் ஒரு விஷயம் வாட்ஸ்அப் குரூப்ல போய் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுவோம். பண்ணேன்னா உங்களுக்கு அதுல வந்து யூடியூப் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தொட்டேன்னா அப்படியே வந்துரும் அந்த யூடியூப் பேஜ். என்னைக்கு டேட் வைஸ் இருக்கு, என்னைக்கு டேட் உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணுமோ அதை நீங்க பாத்துக்கலாம். யார் கேட்டாலும் அவ கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு கேட்டுதான்னு சொல்லுவோம். புரிஞ்சுதானே? மேடம் நான் தான் கேட்டேன். புரிஞ்சுதா? திருப்பி சொல்லுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன், குரூப்போட பேர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதுல போட்டு ரீட் மோட்ல பாத்தீங்கன்னா ஓகே அந்த யூடியூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சரி ஓகே மேடம். ஓகே தேங்க்ஸ். ಧನ್ಯವಾದ. ಮಿಲಾಮ. ಧನ್ಯವಾದ.